Hi guys, welcome back to my channel Urbanlady at Work. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. இது வந்து ரைஸ் ஃப்ளேக்ஸ் சாட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை மற்றும் உடைத்த கடலை, 4 பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய், மெயினாக வந்து அவல் வந்து பேப்பர் அவலாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். அது கூட 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர்க்கடலை மற்றும் உடைத்த கடலை, இது எல்லாத்தையுமே வந்து அது கூட சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பச்சை மிளகாயை நல்லா நறுக்கின பச்சை மிளகாயை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் ஆயிலில். அதாவது அந்த கருவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் வந்து அந்த அவல் ஆட் பண்ணும்போது இது பல நாளுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து அதில் இருக்கிற நீர்த்தன்மையெல்லாம் போயிடும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது வீட்டில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க, ஈவினிங்கில் ஏதாவது பெட்டர் ஸ்நாக் கொடுங்கன்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு, மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த ரைஸ் ஃப்ளேக்ஸ் மிக்சர், இந்த சாட் ரெசிபி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அவலை வந்து நல்லா அந்த மிக்ஸ்சரோட, அதாவது அந்த வேர்க்கடலை, உடைத்த கடலைலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் நல்லா போட்டு கிளறணும். ஸோ அப்போ வந்து இந்த அவல் ஃபுல்லாக வந்து நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கலர் வந்து டேர்ன் ஆகும், கோல்டன் எல்லோவாக. சம்திங் அதில் இருக்கிற அந்த டர்மரிக்கோட கலர் ஃபுல்லாக வந்து அந்த அவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்ச நேரம் அந்த வாணலிலேயே அந்த மிதமான சூடுலேயே விட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த அவல் வந்து நல்லா முறுமுறுன்னு வர ஸ்டேஜ் அளவுக்கு விடணும். ஸோ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான போது வெங்காயமும் கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும், மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.